குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விருந்தோம்பல் அப்படின்ற லெசனை பற்றி பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்ம் விருந்தோம்பல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியமன் பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது ஆகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். அதாவது தமிழ்களில் பண்பாட்டு கூறுகளே விருந்தோம்பல் தான் முதன்மையாக இருக்கு. நம்மக்கிட்ட இல்லைனா கூட விருந்தினருக்கு உணவிட்டு மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுது. கடையெழு வள்ளல்களில் ஒருவர் தான் பாரி. அந்த பாரியோட புதல்வி, அதாவது மகள்கள் பார்த்திங்கன்னா பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை தான் இந்த பாடல் கூறுது. இந்த பாட்டை எழுதியவர் பார்த்திங்கன்னா முன்றுரை அறையினார். இந்த முன்றுரை அறையினாரை பற்றி நம்ம நூல்வெளியில் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 3ல் இருக்க நூல்வெளி எடுத்துக்கலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் ஆவார். இவர் கிபி பொ 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அது அந்த பழமொழி 400 அப்படின்ற இந்த நூலுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா முன்றுரை அறையினார். இவர் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழி 400ல் இருக்க கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்மளால் அறியலாம். ஓகேவா? பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா 400 பாடல்களே இருக்குது. இதில் 400 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். அதனால தான் இது பேர் பார்த்திங்கன்னா பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து ஒரு பாடல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம் வாங்க. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். ஒன்றாகும் முற்றிலோ இல். அது மழை இல்லாமல் வறட்சி நிலவிய காலத்திலும் பாரியோட மடமகள்கள் பான்மகருக்கு பான்மகருக்குன்னா பாணர்களுக்கு. பாணர்கள்னா யாருன்னா அரசரை மகிழ்விச்சு அவரை பாடல்கள் பாடி கவிதைகள் பேசி அவரை மகிழ்விச்சு அவர்கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க. அவங்கள தான் பாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாணர்களுக்கு பார்த்திங்கன்னா நீர் உலையில் பொன்னை போட்டு ஒரு உணவாக கொடுத்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி எதுனா ஒன்றாகும் முற்றிலோ இல். இது மூலம் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை இதோட பொருள். ஓகேவா? நம்ம மதிப்பீடு பார்க்கலாம். இந்த பாடத்தோட மதிப்பீடு 3ஆம் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மாறி பெறலாம். நீருலையுள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர்குட்டல் உலையில். மாறி +1 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. குருவினா பாருங்க. குருவினால ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. இதுக்கு பேஜ் நம்பர் 2 எடுங்க. பேஜ் நம்பர் 2ல் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பாடலின் பொருளில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அங்கவை சங்கவை. அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை, எவ்வாறு? அதுக்கும் பேஜ் நம்பர் 2ல் தான் இருக்குது. இதில்
ஃபர்ஸ்ட் லைனில் பாரி மகளிரான இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே லாஸ்ட் லைனில் அறியலாம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குருவினால செகண்ட் கொஷின். ஓகேவா? சிந்தனை வினா.